ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சமையல். நம்ம வீட்டு சமையல் ஸ்பெஷலில் என்ன நினச்சேன் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு பார்த்துடலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு, எடுக்கணும். அதுக்கு தொட்டுக்க வந்து சாம்பார். இந்த சாம்பார் வச்சது ஒரு பெரிய கதை, அதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மதிய லன்ச் வந்து சூடாக சாதம், அதுக்கு சைடிஷ் வந்து அரைக்கீரை கடையல். இதுவுமே இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் கட்டியாக செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வாழைக்காய் வறுவல். அப்புறம் சுடு தண்ணியும் ரெடி ஆகும். இன்னைக்கு இதுதான் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு வந்து இந்த கீரை கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னு தோணுச்சு. இதில் இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, எனக்கு இட்லி சாம்பார் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. இட்லி கூட ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இன்னைக்கு செய்யலான்னு நினச்சேன். என் ஹஸ்பண்ட் வந்து கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரே இதுதான், ஆனால் குக்கர் வந்து ஒன்று தான் இருக்குது. ரெண்டும் 1 by 1 பண்ணால் டைம் ஆகிடும். என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் கீரைக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக போகிறதுக்கான இன்க்ரீடியன்ட் தானே இப்போ இதுக்கும் போடுவாங்க. ஒரு சில இன்க்ரீடியன்ட் மாறும். இந்த பெருங்காயத்தூள், பெருங்காயம், அப்புறம் வந்து ஜீரகம், இதெல்லாம் மாறும். அது இல்லாமல் எனக்கு இந்த கீரையில் வந்து இந்த ஜீரகம் போடுறது, பூண்டு தட்டி போட்டு தாளிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வடகு போடுறது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. பூண்டெல்லாம் அது கூட போட்டு வேக வச்சது எனக்கு பிடிக்கும். அதனால் பெருசாக சேஞ்ச் பண்ணி நான் செய்ய மாட்டேன். அதனால பருப்பு மட்டும் வேக போட்டுட்டு அதை 2 பார்ட்டாக பிரித்து தனித்தனியாக கீரை குழம்பு தனியாக, சாம்பார் தனியாக வச்சுருந்தேன். ஒரு ஐடியா பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லன்ச் பேக் பண்ணலாம். சம்மர்னால வேர்த்துழுது. இப்போவே இப்படி இருக்குது. என்ன ஆகுமோ தெரியல. ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாது. எனக்கு தெரிஞ்சு இதை நான் கவனிக்கலையான்னு தெரியல. நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஏதாவது சேல்ஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி வரவே மாட்டாங்க. பெருசாக சவுண்டும் கேட்காது. நான் எப்போ வீடியோ எடுக்கலான்னு வரணும் அப்போ தான் எனக்கு சவுண்ட்லாம் கேட்குது. அப்படின்னா நான் அப்போ தான் வாட்ச் பண்ணுறான்னு தெரியல. பெரிய கரண்டியாக இருக்கேன். அப்படியே வறுவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கேன். அப்படியே வச்சிட்டேன். வெளியே ஆரம்பி சூடு இல்லை, உள்ள சூடாக இருக்கும். தாவி பறந்து சூடாக இருந்தாலும் முடிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். 2 ஸ்பூன் வந்துக்குள்ள உருவான சாம்பார் ஒரு சாம்பார் வச்சு 2 இதில் 2 in 1 கொடுக்கலாம். அதான் நான் பார்த்தீங்களா.
பருப்பு 2 in 1 வேக வச்சு 2 குழம்பு ஆக்கியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி இதுதான் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.